நீங்க எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க லேடி சொன்னாடே? என்ன விஷயம் சொல்லுங்க, உங்க வாயவே பார்க்க முடியுமா? ருச்சி மாறுவோட ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியே இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் ஏன் மேலதான் அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல நின்னுகிட்டு பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். உள்ள போய் உக்காந்து பேசுவோம். என்னை இக்னோர் பண்ணி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை இதோட நிறுத்திரு. குளிச்சு பல வருஷம் ஆச்சு போல. நீயும் அவர மாதிரியே பயமுறுத்துற. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வர்ற விஷயம் உனக்கு எப்பவோ தெரியும் இல்லையா? அதோட சேர்த்து எங்களை எப்படிலாம் கொள்ளலான்னு நீ யோசிச்சு வச்சிருப்ப. நீ மட்டும் தனியா வந்திருந்தா அதுதான் நடந்திருக்கு. டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னது, டேட்டிங் போறோமா? சான்ஸ்கே உச்சிஹா பாக்குறதுக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமா கூலா இருக்கான். இருந்தாலும் ஏன் வழி மாறி போயிட்டு ஏன் மேல பழி போடாத, புரியுதா? நீ சொன்னதை கேட்டா நான் வழி மாறி போயிட்டேன் கேரன். மவனை போய் சொன்னா பல்ல தட்டிடுவேன், புரியுதா? உன்னை வழி மாறி போக வைக்கிறதால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லு பாக்கலாம். சாஸ்கே கூட தனியா இருக்கலாம், அதுதானே உன்னோட ஆசை. ஆனா சாக்குரா, இன்னைக்கு நமக்கு லீவு. ரிலாக்ஸ் கத்துக்கோ. ஏன் இவ்வளவு காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப மதியம் ஆகுது. என்னாச்சு உனக்கு? உன் சக்கரா எனக்கு பிடிக்கல, ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன சொன்ன? அங்க மட்டும் என்ன வாழுது? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த வேலை ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானது இல்ல. கரேன், ரொம்ப நடிக்காம அவன்கிட்ட உண்மையை சொல்லிடு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சாஸ்கே கூட இருக்கணும். என்ன, நான் சரியா தானே சொல்றேன்? ஆக்சுவலா நாம இந்த பக்கமா போகணும். என்ன பாக்குறவா போலாம். இப்ப நீ எதுக்காக போய் சொன்ன? சுய்கெட்சோ தப்பான வழியில போயிட்டான். அவன் கிடக்குறான் வீணா போனவன். எனக்கு அவனை பிடிக்கல. நீ சுகெட்சோ, நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க. நாம ரொம்ப தூரம் போக வேண்டிய இருக்கு. நீ எங்க கூட பாதி வழி வரைக்கும் தான் வருவேன்னு சொன்ன. அதனால நான் என்ன பண்ண அதுல உனக்கு என்ன? உன் வேலைய பாத்துட்டு போ. வழி சண்டை மட்டும்தான். ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கடா. ரெண்டு பேருக்கும் என் கையால சாகணும்னு ஆசையா? கேசாமி, திரும்ப வந்துட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? இருந்தாலும் அவனை கொல்லாம வந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியும் இவனை தனியா சமாளிக்க முடியும்னு குறைச்சு மதிப்பிட்டது என்னோட தப்புதான். பேசாம உன்னோட வேலையும் நானே தனியா முடிச்சு காட்டவா? ரொம்ப தொல்லாத. ககாஷியா நைன் டெய்ல்டு ஜின்சுரிக்கியோட டீம் தான். ஆமா, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டேடாரா அவங்க கிட்ட அடி வாங்காம வந்திருந்தாதான் ஆச்சரியம். ஏன் இப்போ பொங்குற டேடாரா? அமைதி அமைதி. நீதான் அவங்க வீசின வேட்ட வீம்புக்குன்னு கையில பிடிச்ச. நீ வாங்கி வீசுறதுக்குள்ள டமால்னு கையிலேயே வெடிச்சிருச்சு. அவன் ஏற்கனவே உருமாறிட்டான். சாகரத்துக்கே வருவீங்களாடா?
யாரா நீ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்துக்கிற? தண்ணி இல்லாத தவிக்கிற மீன் மாதிரி அப்பப்ப தண்ணி வேற குடிச்சுக்கிற. பாருடா, அவங்கள ஒரு டீமா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த பாரு, தெரியாம மூக்க நுழைக்காத. நீ தொடர்றது எல்லாமே வம்புல தான் முடியுது. மீறி போவனா என்ன ஆளை விட்டுருப்பா. என் கூட இருக்கிற எல்லாருமே முரட்டு பசங்களா இருக்காங்க. மொரட்டு பசங்களா? அப்ப என்ன பார்த்தா என்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி தெரியுதா? இதுக்கு பதிலே வேண்டாம், நீதான் நிரூபிச்சிட்டியே. இந்த கக்காஷியையும் என் கைய துண்டாக்குனதுக்கு, அந்த சாஸ்கேவையும் ஒரோச்சிமாருவோட தோலை உரிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உள்ள பூந்து அவன் கெடுத்துட்டான். சரியா போச்சு. இவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா மாத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன்னுவானே. இத பாரு சாஸ்கே, நீ என்ன செய்ய சொல்லி கேட்டாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கு நான் மறு பேச்சே பேச மாட்டேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுற? உன் மனசன பச்சோந்தி மாதிரி மாறிடுச்சு.